திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்றார். முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிஎம் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டது. ஆளுநர் நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்ட நிலையில் முதல்வர் நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்டது. தனது இதயத்திற்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் மிகவும் க்ளோஸ் என்று முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். திருச்சி கிழக்கு மக்களுக்கு ஸ்பெஷல் நன்றி என்றும் தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி வந்து ஒரு இதயம் மாறியோ, அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? தவிக ஆட்சிக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் 6 மாதம் அமைதியாக இருப்போம் என சிலர் கூறியதாக முதலமைச்சர் விஜய் பேசியுள்ளார். ஆனால் அப்படி கூறியவர்கள் 6 நாட்கள் கூட அமைதியாக இருக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. அதிமுக மாநில அமைப்பு செயலாளரும் திசையன்விளை முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவருமான AK சீனிவாசன் அமைச்சர் புசி ஆனந்த் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் தனது ஆதரவாளர்களுடன் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவருக்கு தவிக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய AK சீனிவாசன் குதிரை பேரம் நடத்தியது எடப்பாடியார்தான் என்று குற்றம் சாட்டினார். ஏழு சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு முதலமைச்சராக வேண்டும் என்கிற முயற்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் செய்ததுதான் குதிரை பேரம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு துணிந்த எடப்பாடியாரை கண்டித்துத்தான் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தளபதி விஜய் அவருடைய தலைமையை ஏற்றணைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.